வெல்கம் டு ஏகே ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டிச் நேம் வந்து தம்பூரா ஸ்டிச். வாங்க கிளாஸுக்கு போகலாம். நீங்கள் எந்த மாதிரி இதே லீஃப் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு டிசைன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதை சுற்றி வந்து ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க. அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். தம்பூரா ஸ்டிச்சுங்கிறது வேறு எதுவும் இல்லை, செயின் ஸ்டிச்சே தான். நல்லா நெருக்கமாக போட போகிறோம், அவ்வளோதான். அது ஃபில்லிங்க்கெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த கார்னரெல்லாம் வரும்போது வந்து பக்கமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா இதாக தெரியும், நெருக்கமாக தெரியும். இல்லைன்னா தொங்குற மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால் நெருக்கமாக போட்டுக்கோங்க, பக்கமாக போட்டுக்கோங்க. செயின் வந்து பக்கமாக போட்டுக்கோங்க இந்த கார்னர் திருப்புறப்பெல்லாம். பாருங்கள், இந்த கார்னர் வந்துடுச்சு, எட்ஜ் பாயிண்ட் வந்துடுச்சு. செயின் ஸ்டிச் போட்டு இங்கே பக்கத்தில் அதுக்கு போட்டு இழுத்தோம்னா எட்ஜ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக வரும். பாருங்கள், சுற்றி வந்து செயின் ஸ்டிச் போட்டாச்சு. ஒவ்வொருத்தவங்க வந்து இந்த சென்டர் பாயிண்டில் எடுத்துகிட்டு இப்படி சுற்றி போடுவாங்க. அந்த மாதிரி போட வேணாம். நீங்கள் வந்து சென்டரில் இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு ஆஃப், இந்த பக்கம் ஒரு ஆஃப் போட்டிங்கன்னா ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சென்டரில் இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கேப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு. நல்லா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்காது. செயின் ஸ்டிச்சே தான் போட போகிறோம். சின்ன செயின் ஸ்டிச்சாக போட போகிறோம். பக்கத்தில் திரும்பி எடுத்துக்கோங்க. நெருக்கமாக கேப் இல்லாமல் போட போகிறோம், அவ்வளோதான். சின்ன செயின் ஸ்டிச்சு தான் இது. ஃபில்லிங்கெல்லாம் ரொம்ப இருக்கும். நம்ம எந்த டிசைன் போட்டாலும் இது போட்டுக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும் உங்களுக்கு. வேறு எதுவுமே இல்லை, செயின் ஸ்டிச்சே தான் போட போகிறோம். ஒரு ஃப்ளவரும் நீங்கள் எது போட்டாலும் சரி, இது ஃபில்லிங் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை இது. இங்கே பாருங்கள், நான் இந்த பக்கம் போடாமல் விட்டுட்டேன், அதனால் கேப் எடுத்து பாருங்கள். அதனால் நான் செயினுக்கு வெளியே எடுத்துக்கிறேன் நான். அப்போ வந்து அந்த கேப்பெல்லாம் உங்களுக்கு வராது. உங்களுக்கு இது செயின் ஸ்டிச்சே தான் போட போகிறோம். சின்ன செயின் ஸ்டிச்சாக போட போகிறோம், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் வந்து நீங்கள் 2 3 எடுத்து ஒரு ஃப்ளவரோ ஒரு அனிமல்ஸு இல்லை எது உங்களுக்கு பிடிக்குதோ எடுத்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸில் போடும்போது வந்து சுருக்கம் இல்லாமல் அந்த மாதிரி எந்த இடத்துல எப்படி எடுத்தால் வந்து உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் வரும்ன்ட்டு உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சும்மா ஸ்டிச் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே போய் நம்ம ப்ளவுஸில் போட்டுடலாம் கரெக்டாக வரும்னா அந்த டிசைன் போடும்போது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வராது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு எது பிடிக்குதோ, ஒரு ஃப்ளவரு, ஏதாவது ஒரு அனிமல்ஸு, ஒரு ஃப்ரூட்ஸு, உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி டிசைன் போட்டு பாருங்கள். நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ப்ளவுஸில் போடும்போது உங்களுக்கு வந்து நான் அடுத்த கிளாஸில் வந்து சிம்பிளாக எந்தெந்த ஸ்டிச் மட்டும் ப்ளவுஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த ஸ்டிச் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது இருந்தாவே வந்து ஒரு ப்ளவுஸ் போட முடியும் உங்களால். அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு அது சொல்லித்தரேன். நான் ஒரு எல்லா ஸ்டிச்சும் கற்றுக்கிட்டு தான் நம்ம ப்ளவுஸ் போடணுன்ட்டு இல்லை. இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் மட்டும் உங்களுக்கு எது நான் சொல்கிறேன். நான்
பாருங்கள், இந்த பக்கம் நம்ம முடிச்சிட்டோம். உங்களுக்கு எப்படி நாங்கள் நாட் போடுறதுன்னு சொல்லி தந்திருக்கேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேலேயும் வந்து உங்களுக்கு தெரியாது. இப்படி கீழே இழுத்துட்டேன் நான். பாருங்கள், அந்த முடி போட்ட இதே உங்களுக்கு வந்து தூக்கின மாதிரி தெரியாது இந்த இடத்துல. அதனால தான் இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். இந்த ஆஃப் முடிச்சிட்டோம். இந்த ஆஃப் நம்ம முடிச்சிட்டோம். திரும்பி இந்த ஆஃப் போட போகிறோம். இது பக்கத்துலேயே இதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ரொம்ப 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 ஈஸியான ஸ்டிச்சு தான் இது. ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. செயின் ஸ்டிச் தெரிஞ்சு இந்த தம்பூரா ஸ்டிச் போட்டுடலாம். இன்னும் நெருக்கமாக போட போகிறோம், அவ்வளோதான். இது ஒரே மாதிரி போட்டுக்கிட்டே வந்துடலாம். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது உங்களுக்கு வேறு எந்த ஸ்டிச் தெரியலன்னா செயின் ஸ்டிச் தெரிஞ்சாவே இந்த டிசைன் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக போட்டாச்சு ஸ்டிச்சு. செயின் ஸ்டிச்சே தான். இது பேர் வந்து தம்பூரா ஸ்டிச்சு. நெருக்கமாக போட்டு ஒரு டிசைன் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை சுற்றி வந்து உங்களுக்கு பீடு இல்லை ஜரியில் இல்லை இதே வந்து உங்களுக்கு மேட்சாக வேறு ஏதாவது கலர்ஸ் போடனாலும் சுற்றி வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். பீடு அந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் கிராண்டாக உங்களுக்கு தெரியும். ஸ்டோன் வச்சுக்கலாம். ஸ்டோன் செயின் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை சுற்றி உங்களுக்கு எந்த இது வந்து உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த துணி குவாலிட்டி அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சுற்றி வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச், பீட் ஒர்க்கு உங்களுக்கு எது இதாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஈஸியாக ரொம்ப 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 ஈஸியான ஸ்டிச்சு. நம்ம முதல்ல ஆரம்பத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம் பாருங்கள், அதே தான் இது. நீங்கள் அந்த செயின் ஸ்டிச் நல்லா வந்துச்சாவே நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை இந்த ஸ்டிச் உங்களுக்கு. அதே மாதிரி நீடில் பிடிக்கும்போது வந்து கொஞ்சம் நேராக பிடிச்சி போட்டு இங்கே பாருங்கள், தம்பூரா ஸ்டிச்சு தான். நான் ஃபுல்லாக லோட்டஸ் ஒன்று போட்டிருக்கேன். ஒரு கேர்ள் பரதநாட்டியம் ஆடுற மாதிரி நான் போட்டிருக்கேன் நான். நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் நல்லா டிசைன்ஸ் பண்ணலாம். பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் போடுங்க. நீங்கள் போட்டது வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதுக்கு முன்னாடி சேனல்ஸ் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக புரியாத டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.